இன்றைக்கு முதற்கட்டமாக நாங்கள் எங்களுடைய கும்மிடிப்பூண்டி தொகுதியிலே திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் நாங்கள் வந்து உறுப்பினர் அட்டைகள் கடந்த மாதமே எங்களுடைய தலைவர் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழிங்கநல்லூரில் மண்டபத்திலே வைத்து நாம் 2026 தேர்தலை சந்திக்க இருப்பதால் மிக விரைவாக இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியிலே 1 லட்சம் உறுப்பினர்கள் நாம் சேர்க்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டதின் பேரிலும் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுடன் நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு ஆத்துப்பாக்கம் கிராமத்திலே கும்மிடிப்பூண்டி தென்கிழக்கு ஒன்றியத்திலே இந்த பணியை தொடங்கியிருக்கின்றோம். இந்த பணியை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே இளைஞர்களை வைத்துக்கொண்டு அவர்களை பிரித்து ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடாகவும் சென்று உறுப்பினர்களை சேர்த்து கொண்டும் பணி இன்று தொடங்கியிருக்கின்றோம். அதனால் இந்த பணி மிக விரைவாக நாங்கள் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அடுத்தடுத்து நடைபெறுகின்ற தினங்களிலே ஒரே நேரத்திலே 5 இடங்களிலும் 10 இடங்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை ஒன்றிய செயலாளர்கள் அவர்கள் தலைமையிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இலக்கெல்லாமே 2026 இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியை வெற்றி பெற செய்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மன்னன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். அவர்களுக்காகவே நாங்கள் இந்த பாட்டாளி கட்சி மிக பெரிய அளவிலே எழுச்சி பெற வேண்டும் என்று பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி எல்லா இடங்களிலும் மக்கள் பிரச்சனைகளை கையில எடுத்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவாக நாங்கள் இந்த எல்லாபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அறிவுசார் நகரம் அமைப்பதற்கான உலகளவிய டெண்டர் ஒப்பந்தத்தை கோரியுள்ளது தமிழக அரசு. 1714 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவது என்று முதலில் அறிவித்துவிட்டு இப்போது 800 ஏக்கருக்குள்ளே அதை முடிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதை முழுமையாக அங்கு இருக்கின்றவர்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்ட நில எடுப்புக்கான உத்தரவை மறுபரிசீலனை செய்து அதிலே எந்தெந்த இடங்கள் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ளது, குறு சிறு விவசாயிகள் நிலங்களை எடுக்கவில்லை என்று அந்த சர்வே எண்ணோடு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அந்த நோட்டீஸ் அதை திரும்ப பெற வேண்டும். பத்திரிகைகளில் இந்தந்த சர்வே எண்களில் தான் இதை எடுக்கின்றோம் என்று தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்று கோரி இன்னும் 2-3 தினங்களில் நாங்கள் அனைவரும் சென்று டிட்கோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்திடம் மனு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மக்கள் நல பணிகளே. அதுதான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம். எந்த இடத்திலும் எங்கள் மருத்துவர் ஐயாவின் அறிக்கைகளை பார்த்தாலே தெரிந்திருக்கும். அப்படி மக்களுக்காகவே சேவை செய்தவர் தான் எங்கள் மருத்துவர் ஐயா. அதே வழியில தான் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு வரையும், நேற்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை பார்த்திருக்கலாம் நீங்கள். தந்தை எவ்வழியோ தனையன் அவ்வழி என்ற முகையில மிக அற்புதமாக மக்கள் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். இல்ல மக்கள் மத்தியிலன்றது ஒண்ணு இல்லைங்க. அதாவது ஐயாவும் சின்னையா பிரச்சனை என்பதை இன்றைக்கு பெரிய அளவில் ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றத தவிர பாட்டாளி சொந்தங்களை பொறுத்தவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மிகப்பெரிய கட்டமைப்பு, வன்னியர் சமுதாயம் என்ற பெரிய கட்டமைப்பு மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கப்பட்டது. அவருக்கு பின்பாக மருத்துவர் ஐயா சின்னையா அவர்கள் தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் கிட்ட இருக்கின்ற ஆணைகள் எல்லாம் கட்சியை வளர்க்க வேண்டும், மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். அதை நாங்கள் மக்களிடத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் எந்த விதமான தோய்வுமே கிடையாது. இல்ல நாங்க ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்தையுமே உறுப்பினராக சேர்க்கிற குறிக்கோளோடு தான் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பட்டியல் இனத்தவர் இருக்கின்றார்கள், மற்ற இதர சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். எங்களுடைய சில பொறுப்பாளர்களே பார்த்தீங்கன்னா மாற்று சமுதாயத்தில் தான் போட்டிருப்போம். உங்களுக்கே தெரியும் கட்சியோட கொள்கை என்ன. எங்களுடைய செயலாளர், மாநில செயலாளர் யாரு, மாற்று சமுதாய சார்ந்த. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எந்த இடத்திலும் சரி, இது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மக்களுக்கான கட்சி. இதில் அனைத்து தரப்பினருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். குறைந்தபட்சம் நாங்கள் வைத்திருக்கின்ற இலக்கு 90 நாட்களில் இந்த 1 லட்சம் உறுப்பினரை சேர்த்து விடுவோம்.